அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஹதீதுடைய தஃப்சீரை பார்க்கலாம். போன வீடியோவில் வசனம் 25 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு 26லேருந்து பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் அர்ஸல்னா நூஹன் வஇப்ராஹீம வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹிமா அன்-நுபுவத வல் கிதாப ஃபமின்ஹும் முஹ்ததுன் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அன்றியும் திடமாக நாமே நூகையும் இப்ராஹீமையும் தூதர்களாக அனுப்பினோம். இன்னும் அவ்விருவரின் சந்ததியில் நபித்துவத்தையும் வேதத்தையும் ஏற்படுத்தினோம். அவர்களின் நேர்வழி பெற்றவர்களும் உண்டு. எனினும் அவர்களின் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருந்தார்கள். அதாவது நபிமார்களின் சமுதாயங்களில் பலர் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தார்கள். மேன்மைமிக்க அல்லாஹ் கூறுகிறான், அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்பியதிலிருந்து அதற்கு பிறகு அவன் அனுப்பிய அனைத்து நபிமார்களும் தூதர்களும் அவனுடைய சந்ததியிலிருந்தே வந்தார்கள். அல்லாஹ்வின் கலீல் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு அருளப்பட்ட அனைத்து வேதங்களும் வஹி இறை செய்தி பெற்ற அனைத்து தூதர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததியிலிருந்தே வந்தார்கள். மேன்மைமிக்க அல்லாஹ் சொல்கிறான், சும்ம கஃபைனா அலா ஆசாரிஹிம் பிருசூலினா வகஃபைன பிஈஸா இப்னு மர்யம வஆதைனாஹுல் இன்ஜீல. பின்னர் அவர்களுக்கு பின்னர் நமது தூதர்களை அனுப்பினோம். மரியமின் மகன் ஈசாவை அனுப்பினோம். மேலும் அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம். இது அல்லாஹ் அவருக்கு அருளிய இஞ்சிலை குறிக்கிறது. வஸல்னா ஃபீ குலூபில்லதீன தபஉ. அவரை பின்பற்றியவர்களின் உள்ளங்களில் நாம் ஏற்படுத்தினோம், அதாவது சீடர்கள், ரஃபத்தன் வரஹ்மத்தன் வரஹ்பானியத்தன் பததுஹா மா கதப்னாஹா அலைஹிம் இல்லா இப்திகாஅ ரில்வானில்லாஹி ஃபமா ரஅவுஹா ஹக்க ரியாத்திஹா ஃபஆதைனல் லதீன ஆமனு மின்ஹும் அஜ்ரஹும் வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன். அவரை பின்பற்றியவர்களின் இதயங்களில் இரக்கத்தையும் கிருபையும் உண்டாக்கினோம். ஆனால் அவர்கள் தாங்களே புதிதாக உண்டாக்கி கொண்ட தூதவற்றை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை. அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைய வேண்டிய என்று அவர்களே அதனை உண்டு பண்ணி கொண்டார்கள். ஆனால் அதை பேணுகின்ற அளவுக்கு அவர்கள் அதை சரிவர பேணவில்லை. அப்பால் அவர்களின் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலியை நாம் வழங்கினோம். எனினும் அவர்களின் பெரும்பாலோர் பாவிகளாகவே இருக்கிறார்கள். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு சில மன்னர்கள் இருந்தார்கள். தௌராத்தையும் இஞ்சிலையும் ஓதும் நம்பிக்கையாளர்கள் இருந்த போதிலும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் மாற்றினார்கள். அவர்களுடைய மன்னர்களிடம் இந்த மக்களை விட கடுமையான விமர்சனத்தினையும் நிந்தனையும் நாம் ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று கூறப்பட்டது. 5வது அத்தியாயத்தில் 44வது வசனத்தில் இருக்கிறத ஓதுறாங்க. வமல்லம் யஹ்கு பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலைக ஹுமுல் காஃபிரூன். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தாம் நிராகரிப்பார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் ஓதிக்கொண்ட நமது செயல்களில் உள்ள குறைபாடுகளுக்காக நம்மை குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே அவர்களை அழைத்து இந்த வசனங்களை நமது வழியில் ஓதச் செய்து நமது வழியில் அவற்றை நம்பச் செய்யுங்கள். அந்த மன்னன் அவர்களை அழைத்து ஒன்று திரட்டி அசல் தௌராத்தையும் இஞ்சிலையும் ஓதுவதை விட்டுவிட்டு சிதைக்கப்பட்ட பதிப்பை மட்டுமே பயன்படுத்தாவிட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என்று அவர்களை அச்சுறுத்தினார். அவர்கள், நாங்கள் அப்படி செய்வதை ஏன் விரும்புகிறீர்கள், எங்களை விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களின் சிலர், எங்களுக்கு ஒரு குறுகிய உயரமான கோபுரத்தை கற்றித்தாருங்கள், நாங்கள் அதில் ஏறிக்கொள்கிறோம். பிறகு எங்களுக்கு உணவையும் பானத்தையும் மேலே கொண்டு வருவதற்கான வழியை ஏற்படுத்தி தாருங்கள். இந்த வழியில் நாங்கள் சொல்வதை கேட்பதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். அவர்களின் மற்றொரு குழுவினர் என்னவென்னாங்க, நாங்கள் இந்த நிலத்தில் சுற்றி திரிந்து மிருகங்களைப் போல் உண்டு குடிக்க எங்களை அனுமதியுங்கள். உங்கள் சொந்த நிலத்தில் எங்களை கண்டால் எங்களை கொன்றுவிடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களின் மற்றொரு குழுவினர், பாலைவனங்களிலும் ஒதுங்குப்புறமான பகுதிகளிலும் எங்களுக்கு வீடுகளை மடாலயங்களை கட்டித்தாருங்கள். அங்கே நாங்கள் கிணறுகள் தோண்டி காய்கறிகளை பயிரிடுவோம். பிறகு நாங்கள் உங்களை மறுக்க மாட்டோம், உங்கள் பக்கம் கூட வரமாட்டோம் என்று கூறினார்கள். இந்த குழுக்கள் அனைவரும் தங்கள் கோத்திரங்களில் ஆதரவாளர்களை கொண்டிருந்த போதிலும் இவ்வாறு கூறினார்கள். இதனை பற்றித்தான் மேன்மையும் மரியாதையும் மிக்க அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினார்.
ورهبانية ابتدعوها ما كتبناها عليهم إلا ابتغاء رضوان الله فما رأوها حق رعايته. ஆனால் அவர்கள் தங்களுக்காக புதிதாக உருவாக்கி கொண்ட துறவத்தை நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அதை நாடியது அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடுவதற்காகவே தவிர, ஆனால் அவர்கள் அதை சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை. இமாம் அஹ்மது பதிவு செய்திருப்பதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ரஹ்பானியா துருவரம் உண்டு. மேன்மையும் மரியாதை மிக்க அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதே இந்த உம்மத்தின் ரஹ்பானியாவாகும். அல் ஹாஃபில் அபு யாலா இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு ரஹ்பானியா உண்டு. அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்வதே இந்த உம்மத்தின் ரஹ்பானியாவாகும். இமாம் அஹ்மதும் பதிவு செய்திருக்கிறாங்க, ஒரு மனிதர் என்னிடம் அறிவுரை கேட்டார். நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதே போன்ற அறிவுரையை கேட்டிருந்தேன். அபு சயீத் ரலியல்லாஹு அவங்க கூறினார்கள், ஆகவே அல்லாஹ்வின் தக்வாவை பற்றி பிடித்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறேன். ஏனென்றால் அதுவே எல்லா விஷயங்களுக்கும் தலையாது ஜிஹாதின் கடமையை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் அதுவே இஸ்லாத்தின் ரஹ்பானியாவாகும். அல்லாஹ்வின் நினைவு கூறுவதையும் குர்ஆன் ஓதுவதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனால் அது வானங்களில் உள்ளது நெருக்கமாகவும் அல்லது தகுதியாகவும் பூமியில் உங்கள் நட்பெயராகவும் இருக்கும். இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் மட்டுமே அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வஆமினு பிரசூலி யூதீக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதிஹி வயஜ்அல் லகும் நூரன் தம்சூஹ பிஹி வயஃபிர் லகும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். தூதராக இருந்த ஈசாவை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனுடைய இறை தூதர் முஹம்மது மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவன் தன் கிருபையிலிருந்து இருமடங்கை உங்களுக்கு வழங்கி ஒரு ஒளியையும் உங்களுக்கு அருள்வான். அதை கொண்டு நீங்கள் நேர்வழியில் நடப்பீர்கள். இன்னும் உங்களுக்காக உங்கள் குற்றங்களையும் அவன் மன்னிப்பான். அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக கிருபையுடையவன். அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அவர்களிடமிருந்து அவர்களின் மகன் அபு ஃபுர்தா அவர்களிடமிருந்து அஸ்ஸாஃபி அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் உள்ளது. அதில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, 3 நபர்களுக்கு அவர்களின் நற்கூலி இருமுறை வழங்கப்படும். வேதக்காரர்களின் உள்ள ஒரு நம்பிக்கையாளர், அவர் தன் நபியை உண்மையாக நம்பி பின்னர் என்னையும் நம்பினால் அவருக்கு 2 மடங்கு நற்கூலி கிடைக்கும். ஒரு அடிமை அல்லாஹ்வின் உரிமைகளையும் கடமைகளும் தன் எஜமானிடம் கடமைகளையும் நிறைவேற்றினால் அவருக்கு 2 மடங்கு நற்கூலி கிடைக்கும். ஒருவர் தன்னிடம் உள்ள அடிமை பெண்ணுக்கு முறையாக கல்வியளித்து நல்லொழுக்கத்தை முறையாக வன்முறை இன்றி கற்றுக் கொடுத்து பின்னர் அவளை விடுதலை செய்து மணமுடித்தால் அவருக்கு 2 மடங்கு நற்கூலி கிடைக்கும். இந்த ஹதீஸ் 2 சஹீஹ்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்கிறான் 8வது அத்தியாயத்தில் 29ல், நம்பிக்கை கொண்டவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சினா அவன் உங்களுக்கு நன்மை தீமை பிரித்தறியும் ஆற்றலை வழங்குவான். உங்கள் பாவங்களை உங்களை விட்டும் நீக்கி உங்களை மன்னிப்பான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருள் கொடையவன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு சயீத் பின் அப்துல் அஜீஸ் கூறினார்கள், உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அவங்க ஒரு யூத அறிஞரிடம் கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு நற்கூலி அதிகபட்சம் எவ்வளோ அதிகரிக்கப்படும்? அதற்கு அவர், ஒரு கிஃப்ல் பங்கு, அது சுமார் 350 நன்மைகளுக்கு சமம் என்று பதிலளித்தார்கள். ஆகவே உமர் ரலியல்லாஹு அவங்க நமக்கு 2 கிஃப்ல்களை வழங்கிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். பின்னர் ஷாத் அல்லாஹ்வின் கூற்றை சொல்கிறாரு, யூதீக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதி, அவன் தனது அருளிலிருந்து உங்களுக்கு 2 பங்குகளை வழங்குவார். ஷயீத் கூறினார்கள், மேலும் வெள்ளிக்கிழமை என்று கிடைக்கும் 2 கிஃப்ல்களுக்கு இதை போன்றது. இதை இப்னு ஜரீர் பதிவு செய்துள்ளார்கள். இமாம் அஹ்மது அவங்க அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவங்களிருந்து பதிவு செய்துள்ளார்கள். ஒரு ஹதீஸிலிருந்து இந்த கருத்துக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கும் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஓமையாவது, ஒரு நபர் சில தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி விடியற்காலை தொழுகையிலிருந்து நண்பகல் வரை தலா ஒரு தீரியத்தை தங்கத்தின் ஒரு குறிப்பிட்ட எடை கூலிக்காக எனக்காக யார் வேலை செய்வீர்கள் என்று கேட்டார். ஆகவே யூதர்கள் வேலை செய்தார்கள். பிறகு அந்த நபர் லொஹர் தொழுகையிலிருந்து அசர் தொழுகை நேரம் வரை தலா ஒரு கீரத் கூலிக்காக எனக்காக யார் வேலை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். ஆகவே கிறிஸ்தவர்கள் வேலை செய்தார்கள். பிறகு அந்த நபர் அசர் தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரை தலா 2 கீரையத்து கூலிக்காக யார் எனக்காக வேலை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். இந்த வேலையை செய்தவர்கள் நீங்கள்தான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கோபமடைந்து, நாங்கள் அதிக வேலை செய்தோம், ஆனால் குறைந்த கூலியை பெற்றோம் என்று கூறினார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் கூலியில் நான் உங்களுக்கு அநீதி இழைத்தேனா? அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். ஆகவே அல்லாஹ் கூறுகிறான், இது எனது அருட்கொடை, நான் விரும்பியவர்களுக்கு அதை வழங்குகிறேன். அல் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள்.
அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லி அல்லா யஅலம் அஹ்லுல் கிதாபி அல்லா யக்திரூன அலா ஷைஇன் மின் ஃபலிலிஹி. அல்லாஹ்வின் அருளின் மீது தங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை வேதக்காரர்கள் அறிந்து கொள்வதற்கு, அதாவது அல்லாஹ் கொடுப்பதை அவர்கள் தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுப்பதை அவர்களால் கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக. வஅன்ன ஃபலல பியதில்லாஹி யூதிஹி மை யஷா வல்லாஹு துல் ஃபலிலின் அலீம். மேலும் அவனது அருள் முழுவதும் அவன் கையிலேயே உள்ளது, அதை அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். மேலும் அல்லாஹ் மகத்தான அருட்கொடையவன். இந்த சூரத்துல் ஹதீதின் தப்சீர் முடிவாகும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. மேலும் எல்லா அருட்கொடைகளும் அவனிடமிருந்தே வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.